இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சாப்பாடு பத்தி தான் பேச போறோம். என்னோட அனுபவங்கள உங்ககிட்ட பகிர போறேன். நான் வந்து ஒரு நாள் சாயங்காலம் நைட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹோட்டல்ல சப்பாத்தியும், சிக்கன் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அது ஒரு சின்ன ஹோட்டல் தான். அவங்க வந்து சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சாங்க. இடையில ஒருத்தவங்க வந்து ஒரு பார்சல் வாங்க வந்தாங்க. அந்த பார்சல வாங்கிட்டு, அந்த கையில காச எண்ணிட்டு, அதே கையோட சப்பாத்திய தொட்டு உருட்டுனாங்க. இது சின்ன ஹோட்டல்ல தான் நடக்குதுன்னு இல்ல. பெரிய பெரிய ரோட்டோர ஹோட்டல்ஸ்லயும் நடக்கும். இது எல்லா ஹோட்டல்லயும் பண்ணுவாங்களான்னு சொன்னா இல்ல. ஆனா பண்ணாமலும் இது நடக்காமலும் இல்லன்னு சொல்ல முடியாது. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரோட்டோர ஹோட்டல், தள்ளுவண்டி ஹோட்டல், சின்ன கடைகள் ஹோட்டல், பெரிய ஹோட்டல். ஆனா இந்த பெரிய ஹோட்டல்களெல்லாம் FSSAI என்னும் லைசென்ஸ் வாங்கி முறைப்படி டாக்ஸ்லாம் கட்டி பண்ணுவாங்க. ஆனா இந்த ரோட்டோர ஹோட்டல், கையேந்தி பவன் ஹோட்டல், அப்புறம் சின்ன சின்ன கடைகள்ல உள்ள ஹோட்டல்லாம் டாக்ஸ் கட்டுவாங்களான்னு தெரியாது. அவங்கக்கிட்ட FSSAI லைசென்ஸ் இருக்குமானும் தெரியாது. அப்புறம் அவங்க எந்த விதமான எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றின தகவல்களும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் எடுத்துப்போம். ரோட்டோர கடையில் வாங்கி சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸும் டாக்ஸ் கட்டி பெரிய கிச்சன் வச்சு அந்த மாதிரி சமைச்சு பெரிய ஹோட்டல்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நம்ம ரோட்டோர ஹோட்டலில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் சிக்கன் இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனால் அந்த தோலெல்லாம் ஃப்ரைட் ரைஸில் போட்டு அது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் கட்டி பில்லு கொடுக்குற ஹோட்டலுக்கும் இந்த ரோட்டோர ஹோட்டலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, என்னென்னா அவங்க வந்து முறைப்படி தலையில் தொப்பி மாட்டிக்கிட்டு, அப்புறம் கையில் அந்த பிளாஸ்டிக்கில் அந்த உரையை மாட்டிக்கிட்டு உணவெல்லாம் பரிமாறுவாங்க, உணவெல்லாம் செய்வாங்க. ஆனால் ரோட்டோர ஹோட்டல்லையும் கையேந்தி ஹோட்டல்லையும் இது முக்கால்வாசி பேர் பண்ணுறதில்ல. பெரும்பாலும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 50 வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். கையேந்தி பவனில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய ஹோட்டலில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஒரு 150 ரூபா இருக்கும். ஆனால் அந்த பெரிய ஹோட்டலில் பில்லு கொடுக்குற ஹோட்டலில் அவங்க ஹோட்டலில் வந்து இந்த டாக்ஸ் நம்பர் இருக்கும். GST கட்டுற டாக்ஸ் நம்பர்லாம் இருக்கும் அந்த பில்லில். அந்த மாதிரி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து தோல் அந்த மாதிரி எதுவும் இருக்காமல் சிக்கன் பீஸாக இருக்கும். ஆனால் இந்த கையேந்தி பவனில் முக்கால்வாசி தோலையும் சேர்த்து போடுவாங்க. அப்புறம் வந்து பெரிய ஹோட்டலில் அந்த டாக்ஸ் நம்பர் இருக்கிற GST நம்பர் இருக்கிற பெரிய ஹோட்டலில் அவங்க வந்து என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த கையேந்தி பவன் இந்த ரோட்டோர ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயை எடுத்து ஃப்ரைட் ரைஸில் ஊற்றி பண்ணுவாங்க. ஆனால் இது பெரிய ஹோட்டல்களில் முக்கால்வாசி நடக்காது. ஆனால் அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் அடிக்கடி போவாங்க. இந்த சின்ன ஹோட்டல்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்களான்னு தெரியாது. வந்தாலும் அவங்க வந்து சரியான ஃபைன் போடுவாங்களா, இல்லைனா அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது. நான் வந்து சின்ன ஹோட்டல்லேருந்து கையேந்தி ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல், அதாவது ஒரு பெரிய நடுத்தரமான ஹோட்டல் வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் வந்து அந்த ருசி வேறுபாடு இருக்கும். இந்த சின்ன சின்ன கையேந்தி பவன் ஹோட்டலில், ரோட்டோர ஹோட்டல்லலாம் வந்து சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயை போட்டு அதில் பண்ணுறனால என்னென்னா ருசி அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து அதனால சில பிரச்சனைகளும் வரும். என்னென்னா நெஞ்செரிச்சல், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும். பெரிய ஹோட்டல்களில் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ண எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில ஹோட்டலில் பில்லு கொடுப்பாங்க. ஆனால் அந்த பில்லு வந்து ஒரிஜினல் பில்லாக இருக்காது. அந்த மாதிரி ஹோட்டல்கள்லையும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தான் ஹோட்டலில் பில்லு கொடுக்குறாங்களே, ஹோட்டல் நம்பகத்தன்மையாக இருக்கும்னு பார்ப்போம். ஆனால் அந்த ஹோட்டலில் பில்லு ஒரிஜினல் பில் இல்லை. அது வந்து டைப் அடித்த பில்லு. அதில் வந்து GST நம்பரோ இல்லைனா டாக்ஸ் நம்பரோ இல்லைனா ஹோட்டல் சம்மந்தமான சர்டிஃபிகேஷன் அந்த குறியீடுகளோ இருக்காது. பேருக்கு ஒரு பில்லு தருவாங்க, அவ்வளோதான். அந்த பில் வந்து ஃபேக் பில். ஆனால் இந்த பெரிய ஹோட்டல்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பில்லில் வந்து GST நம்பரு, டாக்ஸ் நம்பரு,
எல்லாமே இருக்கும். அதாவது அந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இது எவ்வளோ எடுக்கிறாங்க எல்லாமே துல்லியமா இருக்கும். அந்த மாதிரி ஹோட்டல்கள வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ஹோட்டலில் வந்து சாப்பாடுலாம் சமைப்பாங்க. அந்த மாதிரி ஹோட்டலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆயில் அந்த அந்த எண்ணெய் வந்து எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. சிக்கன் பீஸ்கள்லாம் வந்து தோல் இல்லாமல் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரூ. 10 ரூ. 20 கம்மியா கிடைக்கிறதுக்காக நம்ம மூளை வந்து அதுதான் நோக்கி போகுது. இது வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு என்னையும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆரம்ப கட்டத்தில ஒரு ரூ. 10 ரூ. 20 கம்மியா இருக்குன்னு நெனச்சு அங்க தான் போவேன். ஆனா போக 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 தான் வந்து இந்த மாரி சமைக்கிறாங்க, என்ன யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு 30, 40, ரூ. 50 நம்ம ஆரோக்கியத்த வந்து கெடுக்கணுமான்னு நம்ம வந்து யோசிக்கணும். நான் வந்து எல்லா ரோட்டோர ஹோட்டல்லையும், எல்லா கையேந்தி ஹோட்டல்லையும் நான் வந்து குறை சொல்லல. ஆனா, தப்பு நடக்கலன்னும் நான் சொல்ல மாட்டேன். தப்பு நடக்க தான் செய்யுது. சில பேர் வந்து நியாயமா வந்து எல்லாத்தையும் பண்றாங்க. லாபம் வந்து அவங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். ஆனா, சில பேர் வந்து இந்த மாரி பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இதனால என்ன பின்விளைவுகள் வரும், இதெல்லாம் தெரியாது. நம்ம மக்களும் அங்க ரூ. 150 இருக்கு, இங்க ரூ. 100 இருக்கு அப்படின்னு நெனச்சு அந்த ரூ. 100 வந்து நம்ம மூளையில ஓடும்போது, நம்ம அந்த ரூ. 100 எங்க இருக்கோ அத நோக்கி தான் போறோம். பெரும்பான்மை மக்களுங்களுக்கு சம்பளமும் கம்மியா தான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறத தவிர்த்து, வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. வீட்ல சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். நம்ம பணத்தையும் சேமிக்கலாம். இது வந்து என்னோட அனுபவத்துல நான் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் எப்படி இருக்கும்? விலை எப்படி இருக்கும்ன்றது ஃபியூச்சர்ல தான் போய் பார்க்கணும். தேங்க் யூ.